கரங்களை வைத்து சொல்ல அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நல்லவர்? நான் நிறைய இடத்துல எங்கே போனாலும் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நல்லவராக இருப்பார். கால வேளையில் 4 மாதம் உண்மையாக இருந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார். நம்ம நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. கரங்களை வைத்து சொல்ல அல்லேலூயா. இங்கே நான் நிற்பதும் கர்த்தருடைய கிருபை. நான் மாலை சாயந்தரம் ஊழியை நினச்சிட்டேன். இதுதான் விஷயம், உண்மை. நான் நேராக வீட்டிலேருந்து 5 நிமிஷத்தில் கிளம்பி ஓடி வந்துட்டேன். நான் 8-7 மணிக்கு தான் பஸ்ஸு வந்துச்சு. கிளம்பாக்கத்தில் அடித்து பிடிச்சி போஸ்ட்டு பார்க்கும்போது தான் சொல்லுது 8:30 மணி போட்டிருக்கேன். ஐயோ, ஃபாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணேன். என்னையா, கோயம்புத்தூரில் 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு ராத்திரிக்கு தான் நான் பஸ் ஏறி வந்தேன். காலையில் நாங்கள் ஆண்டவர் ஏதோ ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். கரங்களை சொல்ல அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி நாம் செவிப்போம். இந்த கால வேளையில் வாக்குத்தத்தை சொன்ன மாதிரி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிற. நிச்சயமாக நீங்கள் செவி கொடுக்கும்போது, நீங்கள் உண்மையை விதைக்கும் போது கர்த்தர் உண்மையை அறுக்க கிருபை செய்வார். கால வேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். ஏன்னா எல்லாரையும் விட்டுட்டாரு. உன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை தெரிந்து கொண்டார் பாருங்க. நீ எனக்கு வேணும் என்று கர்த்தர் நம்மளை இந்த கால வேளையில் தெரிந்து கொண்டு இருந்திருக்கிறார். பாஸ்டர் சொன்ன மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர். ஆனால் இந்த கால வேளையில் நம் சிலராய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியாக, உயர்த்தும்படியாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. நம்ம சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த கால வேளையில் உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி சொல்லுவோமா ஆண்டவரே. 1000 பேர் கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் என் மூலாகாததோ, நான் நிற்பதும் நிர்மூலம். திருவசனத்துக்கு நேராக நாங்கள் போகிறோம். உடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்க, சுகமாக்கும், பலப்படுத்தும், ஆசீர்வதிக்க சொன்ன வார்த்தை. என்னுடைய வார்த்தை மாத்திரம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிற இந்த கால வேளையில் கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அன்பு பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அறிமுகப்படுத்தின அன்பு ஊழியர் நோலியாக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோட தொடர்பு குறுகிய காலம்தான், ஆனால் ரொம்ப வருஷம் மாதிரி நாங்கள் தேவனுடைய அந்த அன்பில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 1 வருஷம் முன்னாடி அம்மா செப்டம்பர்
போன செப்டம்பர், ஆமாம், போன செப்டம்பர் அவங்க என் கூட வந்தாங்க. அவங்க யாரு நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது. கர்த்தர் அந்த இடத்துல வந்து எங்களை அவங்களை ஆசீர்வதித்து அவங்க அங்கே வந்து கண் கூட எல்லா காரியத்தையும் பார்த்தாங்க. என்னோட கூட சேர்ந்து சொகுசான ஊழியெல்லாம் அங்கே எதுவும் செய்ய முடியாது. பாடுகள் நிறைந்த பகுதியாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சில நாட்கள் மாத்திரம்தான் அவங்க இருக்க கர்த்தர் திருப்பி வருவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா ஒரு முறை வந்துட்டா யாரும் திரும்பி என்ன பண்ண மாட்டாங்க, சத்தியமாக வர மாட்டாங்க. சோறு கிடைக்காது, தூங்க இடம் கிடைக்காது, குளிக்க இடம் கிடைக்காது. எது எதெல்லாம் இங்கே கிடைக்குது அதெல்லாம் அங்கே என்ன பண்ணாது, கிடைக்கவே கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் நம்மோட கூட இருப்பார், இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. நிறைய பேர் என் கூட வருவாங்க, ஆனால் செகண்ட் டைம் என்ன பண்ண மாட்டாங்க, சோறு கிடைக்காது. மெயின் அதுதான். கிடைக்கும், மதியானம் சாப்பாடு எப்போ சாப்பிடுவோம்னா 5 மணிக்கு என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். கர்த்தர் எனக்கு இந்த மைக்கெல்லாம் பார்த்து பேசின, நாங்கள் தான் மைக்கு, நாங்கள் தான் ஸ்பீக்கர், நாங்கள் தான் எல்லாமே. 400 300 200 3 பேர் உட்காருவாங்க. மைக்கு கரண்ட் எதுவுமே என்ன பண்ணாது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கவலை. ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த சபையை தந்ததுக்காக கர்த்தரை நம்ம சோதரிக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளோ சவுண்டாக இவ்வளோ விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கு. வாசல்கள் பைபிள் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரோட்டில் பைபிளுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. இன்னும் சபை திறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் எங்கேயுமே இந்த வாரம் மட்டும் எங்கேயுமே நடக்கலை. வீடு சந்திப்பு கூட ஃபோன் மூலியமாக தான் விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பிடிச்சாங்கன்னா 20 வருஷம் ஜாமீனு கிடையாது. இன்னும் 9 மாதத்துக்கு வெளியே வரல. கர்த்தரோட தயவும் கிருபை தான். போன பிப்ரவரி மாதம் இமைப்பொழுதிலே கர்த்தர் மீட்டெடுத்தார். 5 நிமிஷத்தில் தப்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். சூழ்ந்துட்டாங்க எல்லாரும். ஆனால் கர்த்தர் எப்படியோ கூட வந்த பாஸ்டர் தான் நான் ரொம்ப அவரை எப்படியாச்சும் காப்பாற்றணும். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு. அந்த மனுஷனை எப்படியாச்சும் காப்பாற்றணும். ஆண்டவர் 2 பேரையும் ஜீவனோடு கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கால வேளையில் நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்கள். நல்ல தைரியமாக பைபிள் எடுத்துகிட்டு வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எங்கே போனாலும் சுவிசேஷம் என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்துங்க. காலத்து நேரத்தையும் பயன்படுத்தி. இந்த சபை தான் உங்களை ஆசீர்வதிக்கிற இடம். இந்த சபை தான் நம்மளை உருவாக்கின இடம். இந்த சபை தான் தாயும் தகப்பனும் நமக்கு நடத்துகிற இடம். இதுதான் நம்மளை உயர்த்துகிற இடம். இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நன்றி உள்ள இருதயத்தோடு. நீங்களும் நானும் செய்யலைன்னா யார் இந்த வேலையை செய்வா? பாஸ்டர் செய்ய முடியாது. நீங்கள் தான் என்ன பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் பெற்ற அதிசயம் அற்புதத்தையும் பொய் சொல்லலை. உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ மற்றவங்ககிட்ட சொல்லி ஆலயத்துக்கு கொண்டு வா. மீதி அவங்க என்ன பண்ணிப்பாங்க. இந்த வெறுமையாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் காண. ஆண்டவர் வரும்போது என்ன கேட்க பார்க்குறாரு, எத்தனை சொத்து, எத்தனை கார், எத்தனை பில்டிங், அதெல்லாம் இல்லை. எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக என்ன பண்ணன்னு தான் கேட்க. ஜாக்கிரதையாக இருங்க. இன்னும் கால நேரம்லாம் இனி செல்லாது. அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லாதவனுக்கு வேதம் என்ன சொல்லுது, நானும் என் பிள்ளையும் குடும்பம் மாத்திரம் வரேன்னு அந்த நினைப்பே நமக்கு இருக்கக்கூடாது. உன் பக்கத்து வீடு ரசிக்கப்படலைன்னா கர்த்தர் உன்னை கேட்பாரு. உன் தெரு ரசிக்கப்படலைன்னா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், கேட்பாரு. நல்ல ஆலயத்தை கர்த்தர் நீங்கள் மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றக்கூடாது. மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கூட்டிகிட்டு வாங்க, ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் மாத்திரம் கஷ்டப்படக்கூடாது. நீங்களும் என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் சேர்ந்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும், கட்டணும். கரங்களை வச்சு அல்லேலூயா. பல தேசங்களில் உங்களுக்கு தெரியல, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அருமையாக இங்கே உட்காந்து இருக்கிறோம். இப்போல்லாம் 120 டிகிரி வெயில். எங்கே? ராஜஸ்தானில் 100 டிகிரி உங்களால் தாங்க முடியுதா? 120 டிகிரி. தரம் அப்படியே ரோடெல்லாம் உருங்கி போகும். அப்படியேப்பட்ட பாடுகள் மத்தியில் மனுஷன் ஓடுறாங்க. யாருக்காக? தேவனுடைய ராஜ்யத்தை. நேரத்தை காலத்தையும் என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. சமயம் கிடைக்கும் போது இயேசுவை பற்றி எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. பக்கத்தில் பஸ்ஸில் போனாலும் ட்ரெயினில் போனாலும் எல்லா கதையும் பேசணும். இறங்குறதுக்குள்ளே யாரை பற்றி சொல்லிடணும். அதான் என் வேலை. நியூஸ் பேப்பர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஆரம்பித்து இறங்கும் போது இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன். அவன் யோசிப்பான். ஒரு நாள் அவனுக்கு அந்த வசனம் என்ன பண்ணும், கிருபை செய்யும். நீங்களும் நானும் அமைதியாக இருந்தால் இயேசுவும் அமைதியாக தான் இருப்பாங்க. நம்ம விதைக்கணும்.
விதைச்சாதான் என்ன பண்ண முடியும்? நல்லதை விதைங்க, விசுவாசத்தை விதைங்க, ஜெபத்தை விதைங்க, பரிசுத்தத்தை விதைங்க, உண்மையை விதைங்க. எல்லா அழுக்கையும் விதைக்க கூடாது. தூக்கி தூர போட்டுட்டு நல்லதை மாத்திரம் என்ன பண்ணுங்க, விதைங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேத வசனம் கடந்து போகிறேன். அதோடு நான் சாட்சியோடு கூட நான் இந்த பகுதியில் நிறைய ஊழியம் சேர்ந்துருக்கிறேன். 1999 நான் இங்கே தான் படித்தேன். வேலை பஞ்சாவடி, கும்மனஞ்சாவடி, அது வேலை பஞ்சாவடி மாரநாதாவில் தான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் படித்தேன். அப்போ இங்கேருந்து நடந்து ஐயப்பந்தாங்களுக்கு அங்கே மாரநாதா சர்ச் ஒன்று, இப்போ ஹாஸ்டல் பேர் மறந்துட்டேன், ஹாஸ்டலில் இருக்கும். சனிக்கிழமையே நடந்தே போவோம். இப்போ தான் இவ்வளோ பெரிய பில்டிங்கு. அப்போல்லாம் நடந்தே போய் நடந்தே என்ன பண்ணுவோம், ஊழியை சேர்ந்துட்டு வந்திருக்கிறோம். திருப்பி கத்தர் இதே இடத்துல கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். கரங்கள் விஷயம் ஹல்லேலூயா. நான் தமிழ்நாட்டில் நான் ரொம்ப கம்மியாக தான் ஊழியம் செய்வேன். இந்த மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்ச ஊழியரோடு தான் என்ன பண்ணுவேன். எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு பாரமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்மா இருக்குது, ஆனால் யாரும் இல்லை. இங்கே நிறைய ஊழியர் இருக்கிறாங்க, யாரும் இல்லை. ஆத்மா, இதுதான் வித்தியாசம். ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை கொடுக்கும்போது இதை சொல்லி தான் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார், கொடுத்தாரு. அதுக்காக பாரத்தோடு நீங்கள் மிஷினரிகளுக்காக ஜெபிங்க. நான் சாட்சியோடு உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். இந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீசஸ். 1ஆம் அதிகாரம் 8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தம் கரத்தை நீட்டி, இதோ போதும், என் வார்த்தைகள் உன் வாயில வைக்கிறேன். இந்த கால வேளையில நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ உண்மையா இருந்துச்சுன்னா எந்த பிசாசுக்கும் மந்திரத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எப்பவுமே எதிர்த்து நிற்பேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கும் பிசாசுக்கும் ரொம்ப தொடர்பு. நான் அதை துள்ளி கூட என்ன பண்ண மாட்டேன், அவனை அந்த இடத்த விட்டு காலி பண்ணாம விடவே மாட்டேன். ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அதை அடிக்கடி நம்ம மறந்துடுவோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், வல்லவர், சர்வ வல்லவர். நான் ஏன் பயப்படணும்? எந்த மந்திர தந்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது. குறை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தானா பயம் நமக்கு என்ன பண்ணிடும், வரும். ஜெபம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பலவீனம் ஒன்று என்ன பண்ணாது, தொடாது. கரங்களை வச்சு ஹல்லேலூயா. கால வேளையில நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 5வது மாசம் உங்களோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். உன்னை பாதுகாக்கிறதுக்காக எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, உன்னை அழைத்தவர் இருக்கிறார். இந்த ஊழியம் பாஸ்டர்து எங்களுதும் கிடையாது. நாங்களாம் ஒரு சர்வெண்ட், அவ்வளவுதான். நாங்களாம் ஒரு வேலைக்காரங்க. இதுக்கு எஜமான் யாரு? இயேசுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றத நாங்க என்ன பண்றோம், செய்யறோம். அவர் சொல்ற காரியங்களை நாங்கள் செய்யறோம். அதனால எங்களுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை, தேவன் சொல்லுகிற காரியம்தான். நீங்க யாராச்சும் இந்த கால வேளையில எப்படி இருந்தீங்கன்னா, உன்னை பாதுகாக்க, உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக, உன்னை நடத்தும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவன் பக்கத்துல 1000 பேர் இல்லை, உன் பக்கத்துல 10000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று அணுகாது. கரங்களை சொல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியேப்பட்ட தேவன் உங்களோடு கூட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதை அடிக்கடி நம்ம பயப்படுறோம். யாரையோ ஒருத்தரை தூக்கி மனசுல வச்சிருக்கிறோம், யாரையோ தூக்கி ஒருத்தனை பாக்கெட்ல போட்டுக்கிறோம். உங்க கூட இருக்கிறவர் யாருன்னே தெரியலம்மா. அவர் சர்வ வல்லவர். எனக்கு யாரும் இல்லைன்னு யாரும் இனிமேட்டு சொல்லாதீங்க. இயேசு உனக்கு இருக்கிறாரு, இயேசு உனக்கு இருக்கிறாரு. எந்த இடத்துல நீ தலை குனிந்தியோ அதே இடத்துல தலை நிமிர கர்த்தர் கிருபை செய்வார். எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் ராஜா மாதிரி நம்மளை நடக்க வைப்பார். செய்வாரா, செய்ய மாட்டாரா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. துக்க நாட்கள் முடிய போது ஒரு நாள் வருமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட நெருங்கியவங்கள சொல்லுவேன், நம்ம இப்படியே இருக்க மாட்டோம், நம்ம இப்படியே வாழ்ந்துட மாட்டோம். ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஒருவனாலும் தடுக்க முடியாது, ஒருவனாலும் பிடுங்கவும் முடியாது. தேவன் சொல்ல, நான் உங்க கூட தான் இருக்கிறேன்ப்பா, பயப்படாத. 2 நாளாகமத்துல 20:17 வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவன் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே,
நீங்கள் தரித்திருந்த கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். மீண்டும் மீண்டும் கர்த்தர் சொல்ற, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஊழியத்தோடு இருக்கிறார். கர்த்தர் இந்த சபையோடு இருக்கிறார். ஒருவனாலும் ஒன்னும் ஒரு அசைவும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் உருவாக்கப்பட்ட ஸ்தலம். அவருக்கு எப்படி என்ன செய்யணும்னு தெரியும். நீங்க தேவையில்லாம என்ன பண்ணாதீங்க. இந்த பிரச்சனை இன்னியோடு யாராச்சும் இப்படி இருந்தீங்கன்னா இங்க இருந்து போகும்போது குப்பையில போட்டு போ, ராஜா உங்க கூட வருவாரு. அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தை அதுதான், ராஜா உங்களோட வருவார். நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இனி இந்த பிரச்சனை உண்டு இல்ல, இந்த வியாதி உங்களதோட, இந்த பலவீனம் உங்களதோட அல்ல, இந்த கடன் தொல்லை உங்களதோட அல்ல. இந்த 4வது மாசம் 5வது மாசம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு பாருங்க, கொடுங்க. ஆண்டவர் நிரப்ப கிருபை செய்வாரு. குலுங்கி அமுக்கி நிரம்பி வழியுமா. மனுஷனை நீ கேட்டா என்ன பண்ணுவான், கிள்ளி கொடுப்பான். இயேசுவை நீங்க கேட்டீங்கன்னா ராஜா சர்வ வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த யுத்தத்தை பத்தி பயப்படாதீங்க, இந்த பிரச்சனை பத்தி பயப்படாத, இந்த வியாதி பத்தி பயப்படாத. உங்களோட பேசியிருக்கிறேன்னா, நான் 1999 வேலையை எழுதி கொடுத்தேன். நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். நான் வந்து வெல்டர் ஐசெஃப்ல. எங்க அப்பா என்னை போய் கொண்டு போய் சேர்த்துட்டாரு, வீட்டுக்கு அடங்க மாட்டேன்னுட்டு. இந்த பூந்தமலைக்கு எனக்கு நிறைய தொடர்பு இருக்குது. கோர்ட்டுக்கு தான் அடிக்கடி வருவேன் நான். அல்லேலூயா. இந்த பூந்தமல்லி கோர்ட்டுக்கு தான் என்ன பண்ணுவான், தீவிரவாதியெல்லாம் இங்கே தான் கொண்டு வருவான். ஸோ எங்களெல்லாம் எங்கே கொண்டு வருவான், இங்கே தான் கொண்டு வருவான். அப்பப்போ இந்த பூந்தமல்லி வந்து மாமனார் வீடு மாதிரி வந்துட்டு என்ன பண்ண வேண்டியது. நான் நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்கள் குடும்பம்லாம் பூர்வீக கிறிஸ்தவம். எங்கள் அம்மாலாம் பயங்கரம். நான் இன்னைக்கு இப்படி நிற்கிறேன்னா என் தாயோட ஜெபந்தான். எத்தனை பேர் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கார் மனம் மாறாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ராத்திரி எங்கள் அம்மா எப்படி நம்ம அழுவாங்க. நான் இப்பயாச்சும் ஒரு தான் வீட்டுக்கு போவேன். அவ்வளோ ஒரு மோசமான பாதையில் கடந்து போயிட்டேன். வாயில் துணி வச்சுக்கிட்டு நைட்டில் எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு, ஓடு வீடு. சொட்டுன்னு என் மேலே ஒழுவும். என்னடா வீடு ஒழுவுதான்னு பார்ப்பேன், வீடு ஒழுவாது. வாயில் துப்பட்டாவை சொறிட்டு எங்கள் அம்மா கை தூக்கி ஜெபிப்பாங்க, என் பிள்ளைய ரட்சிக்கப்படுங்க ஆண்டவரே, என் பிள்ளைய மனமாற செய்யுங்கப்பா. பார்ப்பேன். என்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒத்தே வராது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் ஜெபம். போ பைத்தியக்காரி, உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். எனக்கு திமிரு. எனக்கு என்ன திமிருன்னா, ரயில்வேல வேலை இருக்குது, நிறைய கை நிறைய சம்பளம் இருக்குது, ஊர் சுத்தத்துக்கு ட்ரெயின் இருக்குது, உடம்பு சரியில்லைன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது. எனக்கு என்ன குறை, சர்ச்சுக்கு நான் ஏன் போகணும், எனக்கு தான் பணம் இருக்குது, வேலை இருக்குது, நான் சர்ச்சுக்கு போய் என்ன ஆசீர்வாதம், என்கிட்ட தான் எனக்கு எல்லாமே இருக்குது. பாஸ்டர் ஜேம்ஸ் பால்ராஜ் தான் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், தம்பின்னுவார். ஐயா சோத்ர ஐயா சொல்லுங்க ஐயான்னு. அவ்வளோதான், அவத்தோட முடிஞ்சிச்சு, ஓடிடுவேன். பாவத்தின் சம்பளம். எங்கள் அம்மா அடிக்கடி இந்த ஜபத்தை செய்வாங்க, சொட்டுன்னு ஒழுவோம். இன்னைக்கு எங்கள் அம்மா என் கூட இல்லை, ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஜெபம் நிச்சயமாக கேட்கப்பட்டு ஒரு நாள் கர்த்தர் என்னை ஊழியனாய் மாற்றினார். நான் இந்த நிற்கிறேன் பார்த்தீங்களா, செத்தாலும் சாவ இந்த ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன், செத்தாலும் இந்த ஊழியத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். எனக்கு 3 பேர் அண்ணன் தம்பி. என் அண்ணன் ரொம்ப கருப்பாக இருப்பான், என் தம்பி இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருப்பான், நான் மாத்திரம் வெள்ளையாக இருப்பேன். எனக்கு டவுட்டு, எங்கள் அம்மா அடிக்கடி என்னதான் ஊழியத்துக்கு நான் சொல்லுவேன், என்ன நீ பெத்தியா இல்லை எடுத்து வளர்த்தியான்னு கேட்பேன். ஏன்பா இப்படி கேட்குறேன், அவனுக்கு 2 பேரும் கருப்பாக இருக்கிறானுங்க, நான் வெள்ளையாக இருக்கிறேன்னு. என்ன மாத்திரம் இந்த ஊழியத்துக்கு போக சொல்றேன். ஏன் என்ன மாத்திரம் நீங்க இதை போன்னு சொல்றேன். நான் உன்னை பிரதிஷ்டை பண்ண சுந்தரையா பண்ணாரு, எந்த ஐயா பண்ணா, நான் செத்தாலும் சாவ நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு சொன்னவன் தான் இந்த இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிற சாவ கண்ணில் காமிச்சார். ஒரு நாள் வந்தது, வியாதிப்பட்ட, வாயில ரத்தம், நிறைய பாவம், ஏகப்பட்ட பாவம். பாவத்தின் சம்பளம் இந்த மரணம் வந்தது, பிளட் கேன்சர் வந்தது. நான் நினைச்சேன் வெல்டிங் அடிக்கிற சூடு. உள்ள இருந்து ஆரம்பித்தது. குடிக்கும்போது நல்லா இருந்தது, போடும்போது நல்லா இருந்தது. ஆனால் ஒரு நாள் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் சும்மா சர்வசாதாரணமாக தான் போனேன், நேரம் இல்லை. சுருக்கமாக உங்களோட சொல்ல, நாளடைவில் என்னுடைய உடம்பு ஃபுல்லாக இவ்வளோ பெரிய கட்டி வந்தாச்சு. அது பெரிய பெரிய கட்டி. அதில் இந்த ரத்தம், சீலு, நாத்தம், கிட்ட கூட யாரும் என் கிட்ட வர முடியாது.
3 மாசம் அப்பாவும் ரயில்வே நானும் ரயில்வேன்னு சொன்னதுனால 3 மாசம் ஐசியூல வென்டிலேஷன்ல இருந்தேன். எவ்வளவோ எங்க அப்பா என்ன எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. உடம்பு போச்சு. பெட்ல 10 நாள் இப்படி படுக்கணும், 10 நாள் இப்படி படுக்கணும், கிட்ட வர முடியாது. எதெல்லாம் நம்பினனோ எல்லாம் என்னை விட்டு தூரம் போச்சு. நண்பர்களுக்காக எதை பண்ண ஆரம்பிச்சனோ எல்லாம் நண்பன் என்னை விட்டு தூரம் போனாங்க. நான் யாரை வெறுத்தனோ அவர் தான் என் கூடயே இருந்தார். தெரியல, எல்லாம் போச்சு, சொந்த பந்தம் எல்லாம் போச்சு, வேலை போச்சு. வேலை போல வேலை மாத்திரம் இருக்கு. உயிரை போகுது, உயிர் போச்சுன்னா வேலை போச்சு தானே. டாக்டர் ஒரு நாள் வந்து எங்க அப்பா கிட்ட சொல்றாரு, உங்க பள்ளியை கூட்டிட்டு போயிடுங்க, ஆக்சிஜன் தான் உயிர் என்ன பண்ணும், ஆகிற காரியத்தை போய் பாருங்க, கூட்டிட்டு போயிட்டுட்டாங்க. ஒரு நைட்டு எங்க அப்பா சொல்றாரு, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. எனக்கு தெரியும், நான் தான் என்ன பண்ண மரணத்தை தேடி கடைசி நிமிஷத்துல நிக்கிறேன். நீதிமொழி இருக்குது பார்த்தீங்களா, நான் கூப்பிட்டு கேட்கிறவன் ஒருவனும் இல்லை. கை நீட்டி பாஸ்டர் எவ்வளோ ஆலோசனை சொன்னாரு. யாராச்சும் வாலிபர் இருந்தா இன்னைக்கே அதை நீ உணர்ந்து கொள். எத்தனை முறை பாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருப்பாரு, அப்பா தம்பி சர்ச்சுக்கு வா, பாவம் செய்யாத, தப்பு செய்யாத. சரிங்க ஐயா, போயிடுவேன், அல்ல தட்டிட்டு போயிடுவேன். எல்லாரும் விட்டாங்க, மரணம் நெருங்கியாச்சு. டாக்டரும் சொல்லிட்டாங்க. அப்பா என்ன வந்து இந்த மாதிரி சொல்றாரு, போகலாம் நம்ம. எனக்கு தெரியும், நான் செத்த எங்கே போகிறேன் சொல்லுங்க, செத்த எங்கே போகிறேன்? நிச்சயமாக நரகம் தான், 100% நரகம் தான். அதில் எந்த மாற்றமும். நான் ஏசப்பாக்க எதுவுமே செய்யல. என்னதான் என்னை வெள்ளை விட போட்டு நல்லா வெள்ளை பெட்டியில போட்டு 4 பாஸ்ட் நல்ல பெரிய பெரிய பாஸ்ட் வந்து என்ன அடக்கம் பண்ணாலும் நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அப்பவும் யார் என் கூட உட்காந்து இருக்கிறா தெரியுமா? எங்க அம்மா தான். அழுகுறேன் அவங்கள நினைச்சு. உனக்கு ஒண்ணுமே நான் செய்யல, இப்போ நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் ஏசப்பா என்ன பண்றேன், நான் அப்பவும் எங்க அம்மா சொல்றாங்க, அப்பா கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு. ஒரு நிமிஷம் போதும் கர்த்தர் உன்னை தொடுவதற்கு, ஒரு நிமிஷம் போதும் நம்ம பிரச்சனை மாறுவதற்கு, ஒரு நிமிஷம் போதும் இந்த பிசாசின் கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறதுக்கு. யார் வரணுமோ அவர் வரணும். யாராரோ தேடி போகாத, உன் கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. இங்க இல்லாத ஒரு விஷயம் வேற எங்கேயுமே கிடையாது, இங்கதான் எல்லாமே இருக்குது. நீங்க நிறைய பேர் போஸ்டரை பார்த்து ஏமாறுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ண, பேனரை பார்த்து அங்க இயேசு எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அற்புதம் செய்ததில்ல, பெரிய பெரிய பேனர் போஸ்டர் பார்த்து ஏமாறுறாங்க. இல்லைங்க, இயேசு வந்தாதான் விடுதலை. எப்பேற்பட்ட வரம் பெற்ற என்ன மாதிரி கிஃப்ட் இருந்தாலும் அவங்களால சுகம் தர முடியாது. ஜெபிக்கதான் அவங்களுக்கு அனுமதி உண்டு. சுகமும் ஆசீர்வாதம் பலனும் தேவ ராஜ்யத்திலிருந்து வரணும். அவர் வரணும். அவர் வருவதற்கான வழியை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. இயேசு வருவதற்கான வழி நம்மிடத்துல இருக்குதா? ஏன் தடை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பாடுகள்? ஒரு நாளாச்சும் உட்கார்ந்து சிந்திச்சு பாரு. ஓடிக்கொண்டே இருக்காத. ஒரு நாள் ஆண்டவர் என்ன படுக்க வச்சுதான் நல்லது யோசிக்க வச்சாரு. கரெக்ட், 98வது வருஷம் என் உயிர் போயிருக்கணும். அப்போ எங்க அம்மா பக்கத்துல சொல்றாங்க, அப்பா இப்பயாச்சும் என்னால பேச முடியாது, வென்டிலேஷன்ல இருக்கிறேன், என்னால பேச முடியாது, சாப்பிட முடியாது, நடக்க எதுவுமே பண்ண முடியாது, படுத்த படுக்கையே தான் பார்ப்பேன். கண்ணை உருட்டி உருட்டி சொல்றதெல்லாம் என் காதுக்கு என்ன பண்ணும் கேட்க. அம்மா அப்பயும் அழுகுறாங்க, கூப்பிடுப்பா கூப்பிடு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சாம்சுந்தர ஐயா வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாரு. அப்பவும் அம்மா சொல்றாங்க, கூப்பிடு. கடைசி நிமிஷத்துல இப்பயாச்சும் அம்மா பேச்ச கேளு. அப்ப நான் என்ன தெரியுமா நினைச்சேன், உண்மையா சொல்றேன், உனக்கு நான் எதுவுமே செய்யல, இந்த ஒரு வார்த்தையாச்சும் நான் உனக்கு என்ன பண்றேன், நான் கேட்கிறேன் சொல்லிட்டு ஏசப்பட்டேன். நான் ஜெபிக்க வாயை திறந்து பேச முடியலங்க. நினைச்சேன், ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், ஏசப்பா நான் சாக போறேன், ஆனா நீங்க நினைச்சுன்னா எனக்கு என்ன பண்ண முடியும், சுகம் தர முடியும். பாவத்தெல்லாம் மன்னிங்க. இப்ப நான் அழ ஆரம்பிச்சிட்டேன், என்ன அறியாம அழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த 2-3 வார்த்தை சொல்லிட்டு நான் அமைதி ஆயிட்டேன். 1:30 மணி ஒரு கரம் என்னை வந்து தொட்டது. இன்னைக்கு நான் அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னோட வார்டில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வரேன். ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு. நான் மறக்கல. எதை மறந்தாலும் அதை மாத்திரம் என்ன பண்ண மாட்டேன். எவ்வளோ ஊழியமாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன பண்ணுவேன், சாட்சி சொல்லி நான் இந்த பெட்டில் இருந்தேன். நிறையா
அங்க இயேசு எனக்கு செய்த அற்புதத்தை பார்த்து நிறைய சிஸ்டர்ஸ்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய வார்ட் பாய், நிறைய டாக்டர் ஆச்சரியப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு தான் ஜீவன் உள்ள தேவன். சரித்திரமே இல்லை. இவன் சாவதற்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இவன் எப்படி ஜீவனோடு? 1:30 மணிக்கு தேவன் என்னை தொட்டு எழுப்பினார். நான் பாட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க அம்மா நல்லா மேலே கீழேயும் குதிக்கிறாங்க. சோத்திரம் சோத்திரம் ஏசப்பா அம்மாக்கு சோத்திரம் குதி. சிஸ்டர் வந்து பார்த்து ட்ரேயெல்லாம் தூக்கி கீழே போட்டு என்னமோ பேய் பிடிச்சின்னு அந்த அம்மா ஓடிடுச்சு. நான் ஏஞ்சி உட்காந்து இருக்கிறேன். எங்க அம்மா நல்லா துதிக்கிறாங்க. நான் உட்காந்ததை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு பயம் வந்தாச்சு. அம்மா இன்னும் நல்லா ஆண்டவருக்கு நன்றி நன்றினா சிஸ்டர் நம்ம நடந்துற ஓட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. பிபிலேருந்து பல்ஸ்லேருந்து எல்லாம் எனக்கு நார்மலாக ஆனது. அதே ஹாஸ்பிட்டலில் திருப்பி 7 நாள் வாட என்னை மாற்றி 11ஆவது நாள் நான் ஜீவனோடு வீட்டுக்கு வந்தேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. முடியாததை முடியும், இல்லாதவைகளை இருக்கிறவரே ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு வாழ்க்கையில முடியாதுன்னு நினைக்காத. 5வது மாசம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் உங்க ஆசீர்வதிப்பாருமா. நான் எனக்கு ஏசப்பாக்கா நான் என்ன செய்தேன்? ஒண்ணுமே செய்யல. என் உள்ளத்தை மாத்திரம் கொடுத்தேன். அவர் எதையுமே கேட்கல. உன் உள்ளத்தை கொடுத்தா போதும். 5 மணி நேரம் ஜெபிக்கணுமா பாஸ்டர்? இல்லைம்மா, 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் உண்மையா ஜெபி. படுத்துக்கிட்டே ஜெபி, நடந்துக்கிட்டே ஜெபி. ஆண்டவர் சூழ்நிலையை பார்ப்பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. வேலை முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலேருந்து வந்தேன். கரெக்டாக 20 நாள் ஓய்வு. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா பண்ணுவேன்? நீ என்னப்பா சொன்ன? ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஜீவன் தந்தீங்கன்னா வேலையை என்ன பண்ணிடுவேன்? விட்டுருப்பா, உமக்காக நீ எங்கே சொல்கிறீங்களோ அங்கே ஓடி உமக்காக ஊழியம் செய்வேன். அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்ன வாக்கு தான். அம்மா எனக்கு வந்து சொன்னாங்க, நீ என்ன ஆண்டவர்கிட்ட பண்ணியோ அதை என்ன பண்ணிட்டுப்பா செய்துரு. ஆண்டவர்கிட்ட சொன்னால் செய்துருங்க. அவராக கேட்கல, நீங்களா சொன்ன காரியம். ஒருத்தனை சபைக்கு பண்ணுறேன்னு சொன்னால் அதை மறவாமல் என்ன பண்ணிடணும்? பண்ணி ஆயிடணும். அவர் கேட்கல, அது நீங்கள் செய்தது, நீங்கள் சொன்னது. சூழ்நிலை மாறினா எது மாறினாலும் மாறக்கூடாது. நான் ரயில்வே வேலையை எழுதி கொடுக்கும்போது என்னை பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுங்களா? பைத்தியக்காரன். நான் சொன்னேன், அன்னைக்கு நான் பைத்தியமாக இருக்கும்போது யாரும் என்னை தேடி என்ன பண்ணல, வரல. இன்னைக்கு நான் நல்லா நீண்ட பேருக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கள் மாமா பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா வேலை இல்லாதவனுக்கு பொண்ணு இல்லை. எங்கள் அம்மா எதுக்குமே நீ பயப்படாத பண்ணிட்டாங்க. இயேசு உன்னோட இருக்கிறாரு. அன்னைக்கு சொன்ன வார்த்தை தாங்க, என்ன மட்டும் இயேசு என்னோட கூட இருக்கிறாரு. கரங்களை வச்சு அல்லேலூயா. இந்த மாதிரி யாராச்சும் வியாதியோடு வந்திருக்கிறியா? போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்களா? பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இந்த வியாதி உன்னது அல்ல, இந்த யுத்தம் உங்களது இல்லை, இந்த பிரச்சனை உங்களோட பிரச்சனை இல்லை. இயேசு உனக்காக யுத்தம் செய்ய போகிறார். இயேசு உனக்காக பரிந்து பேச போகிறாரு. இயேசு உனக்காக இறங்கி வர போகிறார். நீ யாரை நம்பினியோ அவங்க எல்லாரும் உன்னை மறந்துருக்கலாம். ஆனா உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை என்ன பண்ணல, மறக்கல. பிள்ளைங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கணவனை குறித்து கவலைப்படாத. ஜெபம் எல்லாவற்றுக்கும் ஜெயத்தை தரும். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அன்றைக்கு என் தாயார் பண்ணலன்னா நான் இன்னைக்கு ஒரு ஊழியனை என்ன பண்ணிருக்க மாட்டேன், நின்று இருக்க மாட்டேமா. கர்த்தர் நல்லவர். எந்த சூழ்நிலை ஆண்டவர் விடக்கூடாது. 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எப்படி நம்ம இறந்தாங்க? ஊழியத்துக்கு போயிட்டு வரேன். இந்த ஊழியமே வேணாம் நிறுத்திட்டேன் போன வருஷம். போதும் சாமி, உமக்காக நான் ஓடினது ஓட்டம் போதும். எங்கள் அம்மா முகம் பார்க்க முடியாமல் ஆக்கிட்டீங்களே. செங்கல்பட்டில் போய் ஊழியம் சேர்ந்துட்டு நானும் தான் போனேன். பத்திரமா வந்துருமான்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ட்ரெயினில் போயிட்டேன். ட்ரக் கிராஸ் பண்ணும்போது அம்மா கீழே விழுந்துருக்குறாங்க. விபத்து, ட்ரெயினில் அடிபட்டு இறந்துட்டாங்க. முகம் இல்லை. இதை நீங்கள் ஒத்துப்பீங்களா? பாரம்பரியம் அடி அடியாக ஊழியத்தில் வந்த ஒரு குடும்பம் எங்கள் அம்மா குடும்பம். என்ன தவறு செய்தாங்க? என்ன தவறு செய்து? இந்த மரணத்தை ஆண்டவர் எல்லாத்துக்கும் மரணம் உண்மைதான். ஆனா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மரணத்தை எதுக்கு எங்க அம்மாவுக்கு நீங்க கொடுத்தீங்க? இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்து சபையை விடுறோம். சின்ன சின்ன பிரச்சனை வந்து ஆலயத்துக்கு வர மாட்டேன்றீங்க, செபிக்க மாட்டேன்றீங்க, கர்த்தரை மறந்து போகிறோம். எனக்குள்ளாக ஆழம் எல்லாரும் வந்தவங்க எப்படி எப்படி விட்டீங்க என்ன ரொம்ப. ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த விபத்து. ஆண்டவர் யாரும் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது, முகம் பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். போதும் சாமி, இந்த ஊழியமே வேணாம், நான் நிறுத்தினேன். 3 மாசம் என் சபைக்கே நான் போகலை, யாருக்கும் தெரியாது. பேக்கில் துணி எடுத்துட்டு நேராக கேரளா போயிட்டேன்.
இங்க வந்தா எல்லாரும் என்ன வந்து என்ன பண்றாங்க, வாங்க பாஸ்டர், வாங்க வாங்க வாங்க, போதும் இந்த ஊழியம் செய்தது போதும். நேரா கேரளா போயிட்டேன். அங்க ஆண்டவர் என்னோட பேசினாரு. அங்கேயும் எங்க அம்மா எனக்காக தான் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் கொண்டு போய் பரலோகத்தை காமிச்சார், பார். அப்ப ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட. சின்ன பிரச்சனைக்கு நீ ஜெபத்தை விடுறீங்க, ஒரு தலைவலிக்கு ஆலயத்தை என்ன பண்றோம், விட்டுறோம். வேற எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கிற, ஒரு ஆட்டோக்காரனுக்கு உண்மையா இருக்கிற, ஒரு ஸ்கூல் வாட்ச்மேனுக்கு பயப்படுறோம், ஆனா இயேசுக்கு பயப்படுறோமா? ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, நான் பகிரங்கமா சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை லேட்டா வர தெரியும், அதே திங்கக்கிழமை பார்த்தா எல்லாம் ஆன் டைம்ல நடக்கும். எல்லாம் ஆன் டைம்ல. ஏன் பயப்படுறீங்க? ஸ்கூல்ல போனா சேப்பானா? அரை ஹவருக்கு போனா உன் பிள்ளைய சேப்பானா? வேலைக்கு போனா நமக்கு எல்லாம் கிடைக்குமா? திங்கக்கிழமைனா ஆன் டைம்ல ஏந்திருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு நிர்விசானா. ஏம்மா? இரவும் பகலும் கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். என் அன்பான தேவ ஜனமே, இந்த கால வழியில உங்களுக்கு சொல்ற, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷர். எருசலேமே ஜனங்களை, நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் இந்த 5வது மாசத்தை உனக்கு செய்ய போற ரட்சிப்பை பாருங்க, அதிசயத்தை பாருங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எல்லா தடையும் உடையும் அப்படி சொல்றவங்க விசுவாசிக்கிறாங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதிராய் புறப்பட்டு கர்த்தர் உங்களோடு, இந்த சபையோடு கர்த்தர் இருக்கிறார். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள பல அற்புதம் நம்ம சபையில நடக்க போகுது, பல அதிசயங்கள் நடக்க போகுது. கர்த்தர் இங்க ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், நீங்களும் நானும் முழங்கால நின்று யுத்தம். உன் மூளை செய்யாதது உன் முழங்கால் செய்யும். 2வது, இந்த ஊழியத்துக்கு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்த காரணம், என்னுடைய மக சாட்சி ரொம்ப பெருசு. 3 வயசு என் பிள்ளைக்கு 2 கிட்னி ஃபெயிலியர். எத்தனை கிட்னி? 2 கிட்னி ஃபெயிலியர். இன்னைக்கு என் பிள்ளை இருக்கிறா, எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, இன்னமும் வச்சிருக்கிறேன், பத்திரமா வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? அவ கல்யாணமே பண்ணி போனாலும் அதை கையில கொடுத்து அனுப்புவேன். ஏசுதான் உனக்கு ஜீவன் தந்தாரு. 3 வயசு, ஜுரம் நிக்கவே இல்லைம்மா. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கட்ட டாக்டர் பார்த்து அந்த ஜுரம் நிக்கிற 1 மாசம் ஜுரம் நிக்கல. ஜான் சாலமன் ஒரு டாக்டர் சொன்னேன், நான் உனக்கு ஒரு ஆலோசனை சார் சொல்ல கேட்பீங்களான்னு. சொல்லுங்க டாக்டர் சொன்னேன். ஒன்று கவர்மெண்ட், இன்னொன்று பிரைவேட் ஹாஸ்பிட்டல். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணால் உன் பிள்ளை உயிர் தப்பிப்பான். கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா திருப்பி எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறதுக்குள்ளே உன் பிள்ளை மரணத்தை என்ன பண்ணிடும். இப்போ எதுவும் சாய்ஸ்னாரு, நம்ம எதை எடுப்போம்? இதே மேத்தா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என் பிள்ளையை நான் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். டாக்டர் விக்டர் அவர் ஜெயக்குமார் அவர் பேர். ஒரு நாளைக்கு 20 பேர் தான் பார்ப்பாரு. காலையில் நைட்டு 11 மணிக்கெலாம் போய் வாசப்பல்ல போய் உட்காந்துப்பேன். சாட்சியை கேளுங்க, நான் சுருக்கமாக சொல்லி வேத வசனத்துக்கு நான் உட்காடுறேன். நைட்டு 11 மணிக்கெலாம் போய் உட்காந்துப்பேன். டோக்கன் எப்போ நம்ம தருவாங்க? காலையில் 4 மணிக்கு 20 டோக்கன் தான் தருவாங்க. அவர் எல்லா இந்தியாவிலேருந்து மொத்த பேர் வரும். அவர் என்ன பண்ணுவாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வருவாங்க. நான் 11 மணிக்கெலாம் உட்காந்து அந்த டோக்கனை வாங்குறதுக்காக உட்காருவேன். ஒரு சில நேரத்தில் டோக்கன் கிடைக்காது. ஒரு நேரத்தில் டோக்கன் கிடைக்கணும்னு டாக்டர் என்ன பண்ண முடியாது, பார்க்குவோம். அதுக்கு பயந்தே ஓடுவேன். என் புள்ள முகம்லாம் வீங்கிருச்சு, வயிறுலாம் வீங்கிருச்சு. கடைசியாய் எல்லாம் என்கிட்ட இந்த 5 லட்சம் ரூபாய், 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் எவ்வளோ பெருசு. நான் வீட்டில் இருந்த லீஸ் காசு எடுத்து வாடகைக்கு போயிட்டு, நம்ம ஊழியக்காரன் யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, கையேந்த கூடாதுன்னு வண்டியெல்லாம் விற்று, அதையும் பத்தாத வீட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து போய் மேத்தா ஹாஸ்பிட்டலில் மொத்தத்தையும் கொட்டிட்டேன். கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாம்மா, தலைகீழ நின்னாலும் உன் பிள்ளைய காப்பாற்ற முடியாதுன்ட்டார். தலைகீழ நின்னாலும் பிள்ளைய, இந்த வார்த்தை ஒத்துக்க முடியுமா? என் மனைவி பக்கத்தில் நிற்கிறாங்க. அது ரொம்ப சாது, எப்பயும் ரொம்ப சாது தான். அன்னைக்கு என் சட்டையை பிடிச்சி எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க. வெளியே வந்து எல்லாத்துக்கும் ஓடுனீங்க, என் பிள்ளைக்கு பதில் சொல்லுன்றான். நியாயமான கேள்வி தானே? எல்லாத்துக்கும் ஓடுனீங்களப்பா, இப்ப என் பிள்ளைக்கு பதில் சொல்லு. அவர் செத்துருவன்ட்டான். அதுக்கேற்ற மாதிரி பாப்பாவோட நிலைமை ரொம்ப மாறுது. ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ட்டாங்க. கிட்னி கூட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அழுகி சுருகி வேலை செய்யாம 7% தான் ரெண்டுமே இருக்குது. அது ஒண்ணுமே செய்ய முடியாது. சின்ன ஜுரத்தை சரியா கவனிக்காதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாச்சு. யூரின் ரிவர்ஸ் போய் அதுக்கு மூலியமா கிட்னில எல்லாம் போய் எல்லாமே முடிஞ்சிருச்சு, கதம். என் மனைவி சட்டையை பிடிச்சி, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறீங்க? உங்க கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர்.
கூட இருக்கிற சர்வ எல்லாவற்றையும் செய்ய கர்த்தருக்கு வல்லவராக இருக்கிறார். என் மனைவி பைக்கில் நான் ஏறி எப்படியோ அவங்கள சமாளித்து பின்ன வாங்கி குத்திக்கிட்டு பைக்கில் நான் என் பிள்ளைய முன்னாடி உட்கார வச்சுட்டு அழுவுறேன். நான் ஏசப்பட்டேன். பின்னாடி மிரட்டிக்கிட்டே வராங்க. சொல்றியா? பிள்ளையோட என்ன பண்ண? குதிக்கவா? சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. வா வீட்டுக்கு வா. நீ வீட்டுக்கு வந்தா நான் ஏமாத்துவேன். இப்பவே சொல்லு. எனக்கு ஒரு வழி தெரியாம நான் வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். எல்லா ஹாஸ்பிட்டலும் போக ஆரம்பிச்சேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் எங்க போனாலும் அந்த டாக்டர் தான் என்ன பண்றாரு, வழி இல்லைங்க. சென்ட்ரல்ல என் வண்டி நிக்குது. ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை பின்னாடி பயமுறுத்தி, ஏசப்பா நான் ஊழியத்தை என் மக செத்தாலும் நான் ஊழியத்தை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஆனா நான் யாருக்கு போய் என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. உன் பிள்ளைய விட்டுட்டு எனக்கு என்ன நீ ஜெபிக்கிறவன் கேட்பான். பின்னாடி வர எனக்கு பதில் வரல. அப்ப ஆண்டவர் என்கிட்ட, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தவறு செய்யறோம். ஒரு ஓம்னி, அது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. சென்ட்ரல்ல எனக்கு முன்னாடி ஒரு வண்டி நிக்குது. ஆண்டவர் எப்படி பேசுவார்னு இப்படிதாங்க பேசுவாரு. வசனத்தின் மூலியமாய், பாடல் மூலியமாய், தேவனுடைய வார்த்தை மூலியமா தான் கர்த்தர் பேசுவார் உங்களோட. அப்போ அங்க ஒரு வசனம் போட்டுருந்துச்சு. நான் அதை சரியா கவனிக்கல. எனக்கு துக்கம், மனது ரொம்ப கவலை. இவ்வளவு உண்மையா இருந்த என் பிள்ளைய நான் கொடுக்க போறேன். நான் ஏசப்பா நீங்க அப்படி விட மாட்டீங்களே. என் பின்னாடி இந்த மாதிரி என்னை பயமுறுத்தி, இன்னைக்கு எந்த பிரச்சனை உன்னை பயமுறுத்தி கொண்டு இருக்குது, எந்த வியாதி உன்னை பயமுறுத்தி, எந்த கடன் தொல்லை உன்னை பயமுறுத்துது, எது உன்னை மேல வராம இன்னும் பயமுறுத்தி கொண்டு இருக்குது, இன்னைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவாரு. உன் பிள்ளைய குறித்து கவலைப்படாத, குடும்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க, பிள்ளைங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாது. அதே வண்டி திருப்பியும் சென்ட்ரல்ல இருந்து எங்க நிக்குது, நம்ம அந்த ஜிஹெச் இன்னொரு சிக்னல் ஒண்ணு அங்க நிக்குது. அங்கேயும் அந்த வசனத்தை நான் சரியா கவனிக்கல. அதே வண்டி திருப்பி ஜீசஸ் கால்ஸ்ல நிக்குது. ஆண்டவர் என்ன பட்டுன்னு ஒண்ணு போட்டாரு. அதை பாருன்னாரு. வண்டியை கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுல என்ன தெரியுமா போட்டுருந்துச்சு, உன் மூளை செய்யாதது உன் முழங்கால் செய்யும். எனக்கு புரியல. திருப்பியும் பார்த்தேன், உன் மூளை செய்யாதது என்ன ஆண்டவரே இதுக்கு? நீ மூளைக்கு தானே இடம் கொடுத்த? எந்த டாக்டர் பெரிய டாக்டர், எந்த ஹாஸ்பிட்டல் பெருசு, எந்த மருந்து பெருசு தானே நீ 4 மாசம் சுத்தன என்ன நோக்கி பாத்தியா? உன் மூளை செய்யாதது. இன்னைக்கு அன்பான தேவ சபையே, சகோதரனே சகோதரியே, மூளைக்கு இடம் கொடுக்காத, முழங்காலுக்கு இடம் கொடு. ஜெபம் என்னைக்கு உன்னை வெட்கப்படுத்தாது. ஜெபம் என்னைக்கு உன்னை தலை நிமிர செய்யும். ஜெபமே ஜெபம் இல்லாத ஜீவியம் ஒரு கடுகு கூட உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. தவறா எடுத்துக்காதீங்க. ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, நீ ஆலயத்துக்கு என்ன பண்ணாலும் சரி, உன் வாழ்க்கையில ஜெபம் ஒண்ணு இல்லைன்னா உன்னால ஒரு அடி மேல வந்து வர முடியாது. ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், அழ ஆரம்பித்தேன். தப்பு தான் ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என் புள்ள நான் காப்பாற்றணும்னு நினைச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ஹாஸ்பிட்டலா சுத்த ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி யாரை நம்பி இருக்கிற? ஒண்ணுமே என்னால என்ன முன்னேற முடியலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அன்பான தேவ சபையே, நானும் என்னோட மனைவியும் கரங்களை பிடித்து என்ன ஜெபம் எடுத்து இங்க வச்சுப்பேன். இல்லாதவைகளை இதே 30 நாள் நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். பிள்ளையோட எல்லாம் ஸ்டேஜ் ஒன்னொன்னா மாறுது. வீக்கம் போச்சு, சாப்பிட ஆரம்பிச்சா, வாமிட்டு நின்று போச்சு, ஜுரம் நின்று போச்சு. ஒரு மாசம் கழிச்சு நான் திருப்பி அதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட போறேன். நான் ஃபைலை கொண்டு போய் நிக்கிறேன். என்னை பார்த்துட்டு ஃபைலை அப்படி தூக்கி போட்டாரு. யூ ஆர் மென்டல், கெட் லாஸ்ட். இன்னுமா உன் புள்ள உயிரா இருக்குதுன்னு கேட்கிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கறாங்களா? எத்தனை பேர் நம்மளை பார்த்து அவமானமா பேசுறாங்களா? எத்தனை பேர் நம்மளை பார்த்து துக்கப்படுத்துகிற மாதிரி காரியம் நடக்குதா? என் மனைவிக்கு செம்ம கோவம் வந்துச்சு. என் பொண்ணும் முன்னாடி வந்து நிக்க வச்சு, பார் என் தேவன் ஜீவன் உள்ள தேவன், என் தேவன். என் மகளை பார்த்து அப்படியே முழிக்கிறாரு அவரு. இங்க என்னது இது, உன் பொண்ணான்னு கேட்கிறாரு. நீ என் பொண்ணுதான். இயேசு சாமி சுகம் கொடுத்த நல்லா தெளிவா சொன்ன. அவருக்கு ஒண்ணுமே புரியல. போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்கேன்னா போய் உள்ள போயிட்டு வெளியே வர்றது இல்லம்மா. என் பிள்ளை சித்திரவாதம் பண்ணும். 3 வயசுல 3 மணி நேரம் அந்த ஸ்கேன் நடக்கும். யூரின் போற இடத்துல டியூபை விட்டு அதை லோட் பண்ணி மறைஞ்சேற்றி சித்திரவாதம். எத்தனை முறை தெரியுமா அந்த ஸ்கேன் எடுத்திருக்கிறேன். நான் கூட இருக்கணும். தனியா அவளால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அவ்வளோ சித்திரவாதம் அந்த ஸ்கேன். ஆண்டவரே, என் பொண்ணை திருப்பி அந்த வேதனைக்குள்ள எங்க அப்பா ஆக்குறேன். இந்த ஒரு முறை மகனை அதே ஸ்கேனை திருப்பி எடுத்துட்டு வந்தோம். 7% இருந்த கிட்னி 47% வளர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரே மாசம். மருந்து கிடையாது, எதுவும் கிடையாது.
உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய உண்மையான ஜெபமும். உன் பிரச்சனை மாறணுமா? உன்னுடைய வியாதி, உன்னுடைய கடன் தொல்லை, உன்னுடைய பயம், இன்னைக்கு குடும்பத்தை நடத்த முடியல. அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அதே ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் அன்னைக்கு ஆச்சரியமா எழுந்துச்சு நின்று, இன்னைக்கு ஃபீஸ் வேண்டாம், 700 ரூபாய். நான் சொன்னேன் 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டீங்க, இந்த 700 ரூபாய் நீங்க எதுக்கு வேணான்றீங்க? உங்க ஃபீஸ் நீங்களே என்ன பண்ணீங்க? அத்தோட என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போலங்க. இன்னைக்கு பிகாம் 3rd இயர் முடிச்சுட்டா, அவளுக்கு 20 வயசு ஆகுது. அந்த கிட்னி பிரச்சனையே கிடையாது. கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஒரு பிரச்சனை கிடையாது, அந்த மருந்து மாத்திரை கிடையாது அவளுக்கு. ஆனா எல்லாம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு இருக்குது, எல்லாம் தூசி தட்டி வைப்பேன். ஒவ்வொரு மாசமும் அவளுக்கு நான் நினைவுபடுத்திட்டே இருப்பேன். ஆண்டவர் கொடுத்த ஜீவன் எங்க போனாலும் கத்தருக்குன்னு உண்மையாரு. என் பிள்ளைக்கு நல்லா தெரியும், மூத்த மகளுக்கு நல்லா தெரியும். என் அன்பான தேவ ஜனமே, என் தேவனால முடியாதது ஒன்றுமில்ல. இந்த யுத்தம், இந்த பிரச்சனை, இந்த பாடுகள், இந்த நிந்தனைகள், இந்த அவமானங்கள் உங்களது அல்ல. தேவன் அதுக்கு இறங்கி யுத்தம் செய்ய போகிறாரு. யாரும் இல்லைங்க, அவரே வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஊழியத்துல நல்ல வைராக்கியமா இந்த மாதிரி யார் யார் பாடுகள் இருக்கிறாங்களே, சப்பா என்னை கொண்டு போங்கன்னு விடவே மாட்டேன். என்ன காரியம் வந்தாலும் விட மாட்டேன். பாஸ்டர் தான் அதுக்கு சாட்சி. எத்தனை பேர், ஆனா இங்க என்ன யாருக்கும் எனக்கு தெரியாது, அவ்வளவா என்ன யாருக்கும் தெரியாது. ஆனா 22 வருஷம் ஊழியம் சேர்ந்துட்டேன். நான் இங்க அதிகமா சேர்ந்ததில்லை. கர்த்தர் எங்க சொல்றாரோ அங்க ஓடி, அந்த 7 லட்சம் ஆதிவாசிமா, ரோடு இருக்காதுமா, பஸ் இருக்காது, நடந்தே வருவாங்க. சிஸ்டர் கண்ணீரோடு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நாங்கெல்லாம் வேன்ல வரோம், கரடு மேடு ஏறி வருது. ஒரு குழந்தை இடுப்புல, ஒரு குழந்தை இங்க, ஒரு குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு 10 கிலோமீட்டர் நடந்து எங்க வருது? ஆலயத்துக்கு. பஸ் வசதி கிடையாது, சரியான ரோடு இருக்காது, கரடு மேடு. மழை விட்டு மழை சனம் வரும், மழை விட்டு மழை சனம் வரும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆராதனை நடக்கும். எவ்வளோ பேர் தெரியுமா வருவாங்க? 200 300 பேர் ஒரு கூட்டத்துக்கு வருவாங்க. எந்த வசதியும் கிடையாது. இயேசு மேல இருக்கிற ஒரே ஒரு அன்பு மாத்திரம்தான். இன்னைக்கு நமக்கு இருக்கா? கண்ணீரோடு வந்தாங்க பாஸ்டர் அம்மா. என் கூட வந்த நம்மளோட பீடிஐ தலைவர், அவ்வளவுதான். அன்னைக்கு அவர் மனம் உடைந்தவர் தான். அவர் எதுக்கோ வந்தாரு. ஆனா அங்க நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வைராக்கியம், இவ்வளோ வைராக்கியம் ஜனங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு எனக்கும் வரக்கூடாதா? ஒரு ஊழியரோட தன் ஊழியர் எதிர்க்கே ஒரு சிங்கம் தன் பிள்ளைய சாப்பிடுது, அப்படியே நின்று பார்க்குறோம். முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், முடியுமா? அவர் பார்க்குறார், தன் பிள்ளைய சாப்பிட்றத தன் தகப்பன் நின்று பார்க்குறாரு. எப்படி முடியும்? பிள்ளைங்களுக்கு அங்கே ரெஸ்ட் ரூம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு அங்கே மரத்து மேலே இருந்ததை நாங்கள் கவனிக்கல. மரத்து மேலே இருந்ததை கவனிக்கல. மரத்துலேருந்து அடித்து ஒரு பிள்ளைய உள்ளே கொண்டு போச்சு, ஒரு பிள்ளை அங்கேயே. 3 நாள் தேடி பார்த்தோம், இது மாத்திரம்தான் இருந்துச்சு. இங்கேருந்து ஒன்றுமே கிடையாது. அதை வச்சு கர்த்தருக்கு அடக்கம் பண்ணோம். ஊழியத்தை ஓடலைங்க. இன்னமும் அங்கே தான் ஒரு ஊழியை செய்து கொண்டு இருக்கிறார். இன்னமும் அங்கே தான் வைராக்கியமாய் தன் 2 பிள்ளைகளை பறி கொடுத்த ஒரு மனுஷன். நீங்கள் நினைக்கிற மாதிரி மிஷினரி ஊழியம் சொகுசான ஊழியம் இல்லை. ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தர் பேசின வார்த்தை தான். அந்த 7 ஜனங்களுக்காக நீ ஓடு, பிரதிபலன் எதிர்பார்க்காத, எந்த பிரதனையும் எதிர்பார்க்காத, நான் உனக்கு எல்லாவற்றையும் ஒன்று செய்வேன். என் மாமியார் என்ன தெரியுமா சொன்னாங்க என்னை பார்த்து? பிச்சைக்காரனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன்னு. என்ன வார்த்தை சொல்லுங்க? பிச்சைக்காரனுக்கு. ஆனால் அதே மாமியார் இன்னைக்கு என் வீட்டில் தான் ஒரு ரூம் தனியாக கொடுத்து அந்த அம்மாவுக்கு சகல வசதியும் போட்டு வீட்டில் என் கூட தான் இருக்கிறாங்க. நான் எதை விதைச்சிருக்கிறேன்? அன்பை விதைச்சிருக்கிறேன். எதை விதைச்சிருக்கிறேன்? ஒரெல்லாம் சொல்லும். அவங்க திருநெல்வேலிக்காரவங்க, ரொம்ப வசதியாக இருந்தவங்க. என் பிள்ளைக்கு கடந்த கால ஊழியெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேம்மா. என் பிள்ளைங்க பச்சை தண்ணி ஃபீல்டிங் பாட்டில் குடிச்சிருக்குது, 5 ரூபாய் இல்லை பால் வாங்குறதுக்கு. அப்படியேப்பட்ட ஊழியத்துலலாம் கர்த்தர் எங்களோட கூட இருந்தார். ஏன் தெரியுங்களா? எங்களை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். அப்படியே இல்லையே, கர்த்தர் எங்களை உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா யாரை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம்? இயேசுவை நம்பி. கரங்களை வச்சு அல்லேலூயா. ஆனால் அதே மாமியார் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாங்க?
என்னோட மருமகள்ல என் புள்ள வீட்டில் அவங்களுக்கு 2 பொண்ணு, 2வது பொண்ணு வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டேன்றாங்க, போக மாட்டேன்றாங்க. நான் அவங்கள கனப்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறேன், அவங்க பண்ணதுக்கு நான் எங்கேயோ என்ன பண்ணியிருக்கேன். இல்லை, வசனம் நமக்கு அதை சொல்லி தரல, அன்பை விதைக்க வேண்டும். நீ நானும் வசனத்தின்படி நடக்கணும். குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் சரி, தேவனுடைய ஊழியத்தில் செய்கிற நாங்கள் கடைசியாக பிப்ரவரி மாதம் எல்லா மீட்டிங்கும் முடிச்சிட்டேன். நைட் ப்ரேயரில் நடந்து கூட அங்கே ஒரு வழி இல்லைம்மா. ஆனால் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானுங்க. யாரோ ஒருத்தர் செல்போன் ஆன் பண்ணிட்டுருக்காங்க, அதனால தாங்க மாட்டணும், இல்லை மாட்டியிருக்க மாட்டேன். அடர்ந்த காடு. நீங்களாம் அதான் சொல்கிறேனே, மாஸ்டர் ஒரு முறை நீங்கள் வாங்க, உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன், 2 பேரும் நீங்கள் வரணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா யாரும், நான் இன்னொன்று சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் அது பாஸ்டர் நான் சொல்கிறேன், ஒரு அந்த சூழ்நிலை மாறணும். ஏன்னா நாங்கள் 2 பேர்னா நாங்கள் ஓடுறதுக்கு பயமுறுத்தல இருக்கிற ஃபேக்ட். இன்னைக்கு இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. நான் இந்த 19ஆம் தேதி போக போகிறேன், டிக்கெட்டு போட்டாச்சு. ஏன்னா என்னால் என் ஜனத்தை பார்க்காம இருக்கவே முடியவே முடியாது. எனக்குன்னு ஒரு சபை தண்டாரப்பேட்டில் இருக்குது. என் விசுவாசி ரொம்ப கோச்சிக்கும். இவருக்கு 2 பிள்ளைன்னுவாங்க. ஒன்று நாங்கள் இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க தான், 2வது தான் எங்களை பார்ப்பார் எங்கள் ஐயா. கரடு மேடான ஊழியம்மா. பாஸ்டர்மா தெரியும், இவங்க இந்த ஆள் கூட போனால் சோறு தண்ணி கிடைக்காதுன்னுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க. நான் ரொம்ப அன்பு. அவங்க உண்மையை இந்த அம்மா என்ன பண்ண போகுதுன்னு நினச்சேன் நான். இவரெல்லாம் ஏன் கூப்பிட்டு வர்றாரு, இவர் என்ன பண்ண போகுது. ஒரு அம்மாவை அங்கே ட்ரெயின்லேயே போட்டேன், இது அவ்வளோதான், இது வேலை ஆகாதுன்ட்டேன். ட்ரெயினே கிளம்பல, அந்த அம்மாவுக்கு மார்க் சொல்லிட்டேன், இது வேலை ஆகாது. ஆனால் இந்த அம்மா மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பார்ப்போம் கர்த்தர் கொண்டு வராரு. ஆச்சரியமாக நடத்தினாங்க. ஒரு முணுமுணுப்பு இல்லை. நான் எங்கே படுக்க சொல்கிறேன்னு அங்கே படுத்தாங்க, நான் எங்கே உட்கார சொன்னனோ அங்கே உட்காந்தாங்க. வலி இல்லைம்மா, ஒரு வலியும் இல்லை, ஆனால் ஊழியம் இருக்குது. மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. 150 பேர் எங்களை சுத்து போட்டாங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது. 150 பேர் 4 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு 5வது நாள் முடிச்சுட்டு இந்த 2 கூட்டம் தான் இருக்குது. முடிச்சுட்டு நான் ஊருக்கு கிளம்பணும். என் வாழ்நாள் அந்த மாதிரி காடை நான் ஏற்கனவே காட்டுக்குள்ளே இருக்கிறவன், அந்த மாதிரி காட்டை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே தான் சிங்கம் நிறைய இருக்கும். குஜராத்தில் தான் இறங்கி வந்துட்டாங்க. பாஸ்டர் அம்மா அவ்வளோ வேகத்தில் எல்லா பைபிளும் எடுத்து பதரில் போட்டு மூடியாச்சு. நான் அன்னைக்கு பார்த்து இவ்வளோ பெரிய கேக்கு வாங்கிட்டு போனேன். ஏதோ ஒரு கேக்கு என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டு போயிட்டேன். அங்கே தான் வச்சிருக்கிறோம். பட்டுன்னு போலீஸ்காரன் உள்ள வந்தானே கேக்கு மேலே வச்சு இது பிறந்த நாள் மாதிரி என்ன பண்ணியாச்சு. ஆனால் அவன் சொன்னா வேற மொழி கேட்டுச்சே. அன்னைக்கு பார்த்து நான் எல்லாரையும் தமிழ்ல சொல்ல வைக்கிறேன், ஏசு நல்லவர் சொல்லுன்னு. அது 300-400 பேர் உட்காந்து இருக்குது. சத்தமா சொல்லு, உங்களுக்கு தமிழ் சொல்லித்தரேன் சொல்லிட்டு ஏசு நல்லவர், ஏசு அச்சாக, ஏசு நல்லவன், எல்லாம் ஏசு நல்லவர். அவன் கரெக்டாக கீழே இறங்கி வந்துட்டான். வேற சவுண்டு கேட்டுச்சே. ஆனால் மேலே நின்னாங்க அத்தனை பேரும் வராம 2 பேர் கீழே வந்திருக்காங்க. ஏன்னா ஆதிவாசிங்களே அவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியாது. எங்கள் ஆட்களை அடிக்க ஆரம்பிச்சானுங்கன்னா முடிஞ்சிருச்சு. எல்லார் வீட்டில் அம்பு இருக்கும், எல்லார் வீட்டில் வில்லு இருக்கும். விட்டானா இங்கேருந்து பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த கலவரம் மாத்திரம் நடக்கூடாது ஏசப்பான்னு நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆனால் என்னை பிடிக்கதான் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் செட்டிங்கோட வந்துட்டாங்க, மீடியாவோட வந்திருக்கிறாங்க. நான் ஒரு பிசாசை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு பாஸ்டர் தெரியல. நான் இதை பிசாசை மாத்திரம் பாஸ்டர் சொன்ன மாதிரி விடவே மாட்டான். எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் விடவே மாட்டேன். ஏன் எனக்கு யோசிக்க தெரியல, ஏன் என்னை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு. அப்புறமா சுதாரிச்சுக்கிட்டேன், ஏதோ நடக்குது. கடக்கடன்னு ஓடிட்டேன். ஒரு ரூம்ல போயிட்டு என்ன அடக்க வச்சாங்க. ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஆண்டவர் சொன்ன, அப்பா இங்கே இருக்காத, இந்த ரூம் உனக்கு சேஃப் இல்லை, ஓடுன்ட்டாரு. அங்கேருந்து என்ன பண்ணிட்டோம், இல்லை இவ்வளோ பெருசு சோள செடி வளரும். ஆனால் நான் ஓடினதை 2 போலீஸ்காரன் என்ன பண்ணான், கண்ணால் பார்த்தா. அதுக்கு நல்லா தெரியும் எனக்கு. எங்கள் வண்டி மாட்டிக்கிச்சு. நாங்கள் கொண்டு போன வண்டி மாட்டிக்கிச்சு. டிரைவர் எனக்கு முன்னாடி பறந்துட்டார், ஆளுக்கு முன்னாடி பறந்துட்டார். என்னை கூட்டு போன தம்பி ராஜு, அவங்க அப்பா தான், எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர்கிட்ட, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், பாஸ்டர் உங்களுக்கு காமிப்பார். அவர் தான் பவர்லால். அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். அவங்க பையன் எனக்கு முன்னாடி ஏன் ஓடுனான்னா,
என்னை வெளியே எடுக்கணும். எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்னை பிடிச்சிருவான்னு அவன் கணிச்சிட்டான். ஆனால் அவன் ஓடிட்டான். அவன் வெளியே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். நான் என்ன பண்ணேன், என்ன மாதிரி அவர் கொஞ்சம் குண்டு, அந்த பாஸ்டர் எப்படியாச்சும் நீ உருண்டுனா போய் நான் தள்ளி விடுறேன்னா ஓட முடியல அவரால். பயம், படா படா படா, செருப்பு கிருப்பு எது இல்லாம ஓடுறோம், கிழித்துக்கிட்டு எல்லாம் சோள செடி ஒளிஞ்சு 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 ஒளிஞ்சு. அவன் கேட்கறான் எங்க என்ன, யாருமே இல்லையே, தேடிப்பாரு, யாருமே இல்லையே. ஆனா கூட வந்த 2 போலீஸ்காரன் ஆபீசர்கிட்ட சொல்லவே இல்லை 2 பேர் இப்படி ஓடினான்னு. கர்த்தர் தான் மறைச்சாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாங்க அந்த இடத்துல. ஆனா சாமர்த்தியமா பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டேன். பாஸ்டர் வீட்டுக்கு வந்து தண்ணி கூட குடிக்கல. அங்கேருந்து ஆண்டவர் ஓட சொல்றாரு. 2 பைக்கு தான், ஒன்னு சாமியில ஏற்றி உட்கார வச்சு, ஒன்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஒத்தடி பாதை இந்த மாதிரி தான். கீழே பண்ணா 8000 அடி பள்ளத்தாக்கு, வண்டி 10ல போகுது. அவ்வளவுதான் அந்த ரோட்ல என்ன பண்ண முடியும், போக முடியும். 2 மணி நேரம் அந்த காட்டுக்குள்ள பிரயாணம் பண்ண. ஏசப்பாட்ட சொன்ன, ஏசப்பா போலீஸ்காரன் தப்பிச்சு வச்சு சிங்கத்திட்ட என்ன பண்றாதீங்க, உற்சாதீங்க, பயமா இருக்குது. அவ்வளோ பெரிய அந்த இடத்த சிங்கமே இருக்கிற இடம்ட்டான் வரேன். சாமி விளையாட, ஐயோ நீ ஆடாதையா, மெதுவா உட்காந்துட்டு வா, உன்னை கொண்டு போய் நான் கரை சேர்க்கிற மட்டும் அமைதியா வான்ட்டேன். நான் ஒன்று ஃபோன் மாத்திரம் பண்ணேன், சாலமன் நான் பண்ணேன், சேர்மனர் பண்ணேன். ஏன்னா என் வீட்டுக்கு என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும். உடனே சொல்லிடாதீங்க இந்த மாதிரி சூழ்நிலைன்னு அவருக்கு மாத்திரம் என்ன பண்ணேன், நான் சொல்லிட்டேன். ஆண்டவங்களே, அந்த ராஜஸ்தான் பார்டர்ல 2 மணி நேரம் காட்டுக்குள்ள கொண்டு வந்து சுத்து போட்டு தேடுறாங்க. சிட்டியில எங்களை எங்கேயுமே இல்லை. குறுக்கு வழியில கொண்டு போய் ராஜஸ்தான் பாதையில கொண்டு போய் விட்டு, ஒரே பேண்ட் ஷர்ட்டை 3 நாள் அதே ட்ரெயின்ல நாங்கள் என்ன பண்ணோம், ட்ரெயினை விட்டாச்சு, இன்னொரு ட்ரெயின். இவங்க பாஸ்டாமெல்லாம் வரும்போது, ஐயா ட்ரெயின் கிளம்பிருச்சு. எங்கள் ஊழியம் அப்படிதான், நிதானமான ஊழியம். நான் என்னைக்குமே வந்து பாருங்க, இன்னைக்கும் அதே தான் நடந்தது. என்னைக்கு நான் நிதானமா எந்த ஊழியத்துக்கும் போனதே கிடையாது. அவசர அவசரமா நாங்கள் எல்லாம் அதே ஸ்டேஷன்ல தான் வண்டி நிற்குது. இன்னொரு ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் நாங்கள் எல்லாரும். வண்டி கிளம்பிருச்சு, அஹமதாபாத்ல இருந்து நவஜீவன் கிளம்பிருச்சு. நான் ஏறிட்டேன். ஒரு பாஸ்டர் வந்தார், மோகன் ராவன். அவரு கொஞ்சம் வயசான மனுஷன். நான் அப்பவே சொன்னேன், இவரெல்லாம் கூப்பிட்டு வராதீங்கன்னு. அவர் எப்படியே ஏற்றிட்டேன். இவங்க யாருமே ஏறல வண்டியில. அவருக்கு ஒரே வார்த்தை, ஐயா செயினை பிடிச்சி இழுதுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, செயினை பிடிச்சி இழுங்கண்ணா. இழுத்த பிறகுதான் வண்டி நின்று 2 பேரும் ஏறினாங்க. ஏன் தெரியுமா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன், மிஷினரிகளுக்காக செபிங்கம்மா. 3 வேளை சாப்பிட்றோம், 1 வேளை ஆகாரம் எல்லாம் இருக்கிறாங்க. பாஸ்டர் பிள்ளைங்க சரியான உடை இல்லை, பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு சரியான ஆகாரம் இல்லை. அந்த ஒவ்வொரு பாஸ்டரும் மரணத்தில் இருக்கிறான், மந்திரத்தில் இருக்கிறான். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஐயா வருவார், நான் நிச்சயமா பாஸ்டர் கூட்டு போவேன். அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் பாருங்க. ஒவ்வொரு பாஸ்டரும் பைத்தியக்காரனா சுத்துறான், ஒவ்வொரு பாஸ்டரும் மந்திரத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு பாஸ்டரும் பொண்ணுங்களை கற்பழிக்கிறாங்க, ஒவ்வொரு ஊழியரும் இடம் இல்லாம ரோட்ல நிக்கிறான். நாங்களா கொண்டு போய் 1 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க எது அமிச்சாலும் போய் அங்க சேரவே சேராது. அன்பான தேவச்சனமே, மிஷினரியோடைய பாடுகள். நான் 2 பகுதி தான் நான் போறேன்ல. என்ன ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்தியா தேசத்துல எல்லாம் சொகசான ஊழியத்துல 1 நாள் நான் பங்கேற்க மாட்டேன். பாடுகள் மத்தியில ஜனங்கள் இருப்பாங்க, தேடி கர்த்தர் போகிறாரு. உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டாரு. உன்னை யாரும் நினைக்காதீங்க, இயேசு உங்களை நினைந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், சரியான ஆலயத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் நம்மளை உயர்த்தும், இதுதான் நம்மளை ஆசீர்வதிக்கும், இதுதான் நம்மளை கனப்படுத்தும். அல்லேலூயா. யாராச்சும் நீங்க சபைக்கு வந்தவனமா யாராச்சும் இருக்கிறீங்களா? வந்தவனமா யாராவது இருக்கிறீங்களா? நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு படி நம்மளை உயர்த்தி தான் வச்சிருப்பாரு. கர்த்தர் ஒரு படி நம்மளை ஆசீர்வதித்தான். அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த சபையில நாம் விசுவாசியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பாடுகள், பிசாசின் பிடிகள், மரணம். என் அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த பிரச்சனை இன்னைக்கு நீ துக்கத்தோட வந்தீங்கன்னா கர்த்தர் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்களுக்கு தெரியாது நீங்க என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்கன்னு, எனக்கு தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். என் பிள்ளைய அந்த டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, உன் தெய்வம் உன் பிள்ளைய காப்பாத்துச்சு. நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை வெக்கப்பட விட மாட்டாரு. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை தலைகுனிய விட மாட்டாரு. ஒரே ஒரு தீர்க்கதரிசனமா சொல்றேன், எந்த இடத்துல அவமானப்பட்டு, எந்த இடத்துல தலை குனிஞ்சு, எந்த இடத்துல வெக்கப்பட்டு இருந்தியோ அதே இடங்கள்ல கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பாரு. அதே இடத்துல கர்த்தர் நம்மளை நடக்க வைப்பாரு. இந்த ஊழியம் முடிந்தது, இந்த ஊழியம் வளராது, இந்த ஊழியம் இல்ல,
இதை காட்டிலும் மகிமையான காரியங்களே, இதை காட்டிலும் இந்த பூந்தமல்லி பகுதியில இந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார். இங்க வந்தா அற்புதம் நடக்கும். அது நீங்க செய்யணும். உங்க சபையை நீங்க கனப்படுத்தணும். உங்க சபையை நீங்க ஒரு ஸ்பெஷல் டாக்டர் போய் அறிமுகப்படுத்தாத. எங்க சபையில நல்லா திட்டுவேன் நான். உடம்பு சரியில்லையா, அந்த டாக்டரை விட்டு ஸ்பெஷல் டாக்டர், நீயே டாக்டருக்கு ரெஃபர் பண்ணாத. ஸ்பெஷல் டாக்டர் இங்க இருக்கிறாரு. அங்க போய் நம்மளே நிறைய பேருக்கு ரெஃபர் பண்றோம். அங்க போங்க, அந்த டாக்டர் போங்க, அவர் நல்லா பாப்பாரு. ஏன் சபைக்கு போ, ஐயாட்ட போ, ஜெபி, ஆண்டவர் சுகம் தருவார். ஏன் நம்மளால சொல்ல முடியல? எல்லா ஊரும் சுத்திட்டாங்க, எந்த ஹாஸ்பிட்டலையும் பிள்ளைக்கு சுகம் தரல, எந்த டாக்டர் எந்த மருந்து மாத்திரை சுகம் தரல. உன் மூளை செய்யாதது உன் முழங்கால் செய்யும். இன்னைக்கு உன் பிரச்சனை மாறணும் என்றால் ஆலயத்துல வந்து ஜெபித்து பாருங்க, தேவனுக்கு உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு துணை நிற்பாரு. நீ வெக்கப்பட்டு போக மாட்ட, உன்னை தலை நிமிர்ந்து கர்த்தர் நடக்க செய்வார். பிசினஸ்ல தோல்வி, சரியான வியாபாரம் இல்ல, சரியான உயர்வு இல்ல, வேலையில உயர்வு இல்ல, குடும்பத்துல சமாதானம் இல்ல. ஏன் தெரியுங்களா? சரியான ஜெபம் இல்ல. சரியான ஜெபம் இருந்துச்சுன்னா கர்த்தர் எல்லாம் சரியா செய்வார். கரண்ட் விஷயம் இல்லையா? எத்தனை பேர் நீ காலைல வேலை, நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபிக்கிறோமா? அதிகாலையில் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலையில் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கை தூக்குங்க. இப்படி தூக்குனா அது இல்லை, இப்படி தூக்குனா முழுசா சொல்லு. ஒரு சிலர் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். வாலிப பிள்ளைங்க என்ன பண்றீங்க? வாலிப பிள்ளைங்க என்ன பண்றீங்க? எத்தனை பேர் வாலிப பிள்ளைங்க இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறீங்க? என் பிள்ளை 100கணக்கான பேர் என்ன என் வீட்டுக்கு என் பிள்ளைய கொண்டு வந்திருக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு. நீ நான் வாலிப பிள்ளைங்க என்ன செய்யறோம்? கர்த்தர் எதற்காக நம்மளை அழைத்தார்? அம்மா, அருமையான ஆலயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல போதகரை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னைக்கு பாஸ்டர் சொல்றத உண்மை. உண்மையான ஒரு தாயை தகப்பனும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா அப்படிலாம் இல்லைங்க, இறங்கி வந்து உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவ சனமே, உங்க கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க, என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். என் பிரச்சனை மாறும். விசுவாசம் சொல்ல, நான் இப்படியே இருக்க மாட்டேன், நான் இப்படியே இருக்க மாட்டேன். ஒரு நாள் வரும், கர்த்தர் என்னை உயர்த்தி வைப்பார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பயப்படாத, எந்த சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாத. நீ தனியா இருக்கிறன்னு மாத்திரம் நினைக்காத. உன் கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். பயப்படாத, திகையாத, கலங்காத. நான் உன் தேவன். இந்த மிஷினரி பாடுகளில் நாங்கள் என்னுடைய பாஸ்ட்மார்களுக்கு நான் அதுதான் சொல்லி தருவேன். நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்காத, உங்க கூட தேவன் இருக்கிறாரு. இப்போ 19ஆம் தேதி நான் வரேன்னு சொன்னேன்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். போய் சும்மாலாம் உட்கார மாட்டான், அவ்வளோ பேரை கூட்டி வச்சிருவான். எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? செபிக்கணும். எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி எங்கே உட்காரணும்? சபையில். நாளுக்கு நாள் நாங்கள் போயிட்டு வந்து அடுத்த 2 மாசத்துல நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்போம், எப்படி 30-40 பேர் ஆத்மா சபைக்கு என்ன பண்ணாங்க? வந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் நானும் உங்க சபைக்கு நீங்க ஜெபிக்காம யார் ஜெபிப்பா? ஃபர்ஸ்ட் உங்க ஊழியக்கார குடும்பத்துக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உங்க தாயின் தகப்பன நல்லா இருந்தா தான் நம்ம இந்த சபை நல்லா இருந்தா தாங்க நீங்க நல்லா இருப்பீங்க. இதுதான் நான் ஆழமா சொல்லி கொடுக்குற சபை. இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. இது செழிப்பா இருக்கணும், இது ஜெபத்திலேயே இருக்கணும்னா நீங்களும் நானும் நெருப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும், அனல் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். யாரோட இன்னைக்கு அதிகமா பேசுறோம்? யாருக்கு இன்னைக்கு அதிக நேரம் செலவு செய்யறோம்? இந்த செல்போனை இப்படி 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 தடவுறதை விட்டுட்டு இந்த பைபிளை இப்படி தடவுனா வலியை கர்த்தர் உண்டாக்குவாரு, காயங்களை கர்த்தர் மாற்றுவாருமா. இன்னைக்கு பாக்கெட்லயே பிசாசை வச்சிருக்கிறோம். பாக்கெட்லயே இருக்குதா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு வர 350 ரூபாய் என்ன பண்றோம்? மாசம் மாசம் என்ன பண்றோம்? நெட் இல்லாம யாருன்னா போன் வச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள் நீங்க சொல்லிட்டு பாருங்க. போன் இருக்குது பாஸ்டர், ஒன்லி டாக் டைம் தான் நான் வச்சிருக்கேன். யாராச்சும் நீங்க கை தூக்குங்க பார்க்கலாம். யாராச்சும் இருக்கிறோம்மா?
அப்ப இந்த வேத வசனம் இல்லாம எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? அந்த ஒரு இன்டர்நெட் இல்லாம நம்மளால இருக்க முடியலன்னா இந்த வேத வசனம் உன் கூட இருந்தா தானே உனக்கு வலியை உண்டாக்கும். இன்னைக்கு ஏமா உங்க பிரச்சனை இப்படி மாறல? கொஞ்சம் யோசிங்க, நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஏன் வீட்டுல மாறல? இயேசு வருவதற்கான வழியை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு வருவதற்கான என்னென்ன காரணம், வீட்டுல என்னென்ன தடை, வீட்டுல என்னென்ன ஒழுங்குபடுத்து, சீர்படுத்து. கர்த்தர் வருவார். ஆனா அவர் காலையில வராரு, தட்டுறாரு. எல்லாரும் என்ன பண்றோம் சொல்லுங்க? ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பனன்றா அவனோடு கூட நீங்க என்ன பண்றோம்? பாயிண்ட் டு பாயிண்ட் தான். என்ன சொல்லுங்க? பாயிண்ட் டு பாயிண்ட்னா சண்டே டு சண்டே. இது எப்படி வழியை உண்டாக்கும் சொல்லுங்க? பஸ் தான் பாயிண்ட் டு பாயிண்ட். நம்மளும் பாயிண்ட் டு பாயிண்ட் மாறினா என்ன நடக்கும்? சண்டே டு சண்டே தான் பாஸ்டர். அதுவும் 2 மணி நேரம்லாம் முடிக்கணும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. 1.5 மணி நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியல. 1 மணி நேரத்தில் எப்படி சபையை முடிக்கிறான்னு. பேருக்கு 3 ஆராதனை. ஏன் 3 ஆராதனை வைக்கிற? ஒழுங்கா 3 மணி நடத்திட்டு ஒரு ஆராதனை வை. பெருமைக்காக 3 ஆராதனை 2 ஆராதனை ஏன்? நல்ல கனமுல்ல வந்துப்பா. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், மன்னிச்சுக்குங்க. நான் வந்த பாடு எனக்கு மாத்திரம் தான் தெரியும். அவ்வளோ வேகமா வந்தேன். நான் நேரத்தோடு வருகிறவன். நான் அந்த நேரம் நான் பஸ் பிரேக் டவுன் பிசாசு என்னை ரொம்ப தடை பண்ணுவாமா. நைட்டு எனக்கு போக வரும்போது கூட ஜெபிக்க ஆள் வந்துட்டு என்ன ஜெபிச்சுட்டு என்னை விடுங்க, பஸ் டைம் ஆயிடுச்சு. அந்த பஸ்ஸில் வந்தேன். கரெக்டாக உளுந்தூர்பேட்டில் பஸ் பிரேக் டவுன் ஆகி நல்ல பஸ்ஸில் வந்தேன். அப்புறம் தக்கர டப்பா வண்டியில் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ஏன் ஆண்டவரே இப்படி மாற்றினீங்க? பஸ் பிரேக் டவுனில் வர பஸ்ஸில் இருந்து ஜனங்கள் என்ன பண்ணிட்டான்? ஏற்றி விட்டான். அது ஊரெல்லாம் சுற்றுது. சுற்றி கிளம்பாக்கிறதுக்கு 7 மணிக்கு 7:15 வந்து நிற்கிறான். அங்கேருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்த ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும் இன்னைக்கு உன்னை கர்த்தர் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன், யாரையும் வெறுங்கையோட பிரச்சனை மாறும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவன் எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம், உங்களோட சபையோட வாக்குத்தத்தம் என்னது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு விதைங்க. ஆண்டவர் சொல்ல, உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன், நீ கொடு, எல்லாத்தையும் கொடு. நாங்கள் ஒன்று பாஸ்டர் நிறைய பேர் இதுதான். அதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ உன் உள்ளத்தை கொடு. கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழுங்கு பண்ணுவார். கரங்கள் விஷயம் அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் சபை ஆரம்பிக்கும் போது மீனவர் சமுதாயத்தில் கஞ்சா அடிக்கிறவன் குடிக்கிறவன், ஏன்னா நான் அந்த பாவத்தில் இருந்தவன். யார் யார் கஞ்சா அடிக்கிறானோ அவனை போய் இயேசுவை பற்றி நான் சொன்னால் தானே அவனுக்கு தெரியும். நான் சொல்லனா யார் அவனை குணமாற்ற முடியும்? குடிக்கிறான். என்னோட சர்ச் எங்கே இருக்குன்னா காசிமேடு, கண்டார்பட்ட காசிமேடில் தான் நான் என்ன பண்ணேன், சபை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பகுதி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தனையும் விட மாட்டேன். அவனுக்கு எப்படியாச்சும் இயேசுவை பற்றி என்ன பண்ணுவேன், அவனுக்கு நான் சொல்லுவேன். கரங்கள் விஷயம் அல்லேலூயா. பல மாநிலங்கள், பல தேசங்கள்ல இல்லை, பல மாநிலங்கள் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்தியா தேசத்தை தவிர எங்கேயும் என்ன பண்ணிடாதீங்க, கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா என் தேசமே நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்குது. வெளிநாட்டில் போய் நான் என்ன பண்ண போறேன்? என் தேசம் முதலாவது இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். அல்லேலூயா. உங்களுக்கு பாரம் இருக்குதா? உங்க தெரு ரட்சிக்கப்படணுமா? உன் பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படணுமா? நீங்களும் நானும் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். மரணத்தில் இருந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். என் மக கர்த்தருடைய கிருபை இன்னவற்றையும், அவருக்கு 20 வயசு ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையே கிடையாது. 2 கிட்னி ஃபெயிலியர். நான் பாஸ்டர்ட்ட வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுறேன், உங்களுக்கு எல்லாரையும் காமிக்க சொல்றேன். என் கர்த்தர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த வைராக்கியமாய் நான் அடிக்கடி சொல்வேன், என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வழியை உயர்த்தி வைக்க போகிறாரு. வழி இல்லாதவன் கர்த்தர் வழியை திறக்க போகிறார். எல்லா எரிக கோட்டையை கர்த்தர் ஒட்டைக்க போகிறார். எல்லா கோலியாத்தை உன்னை விட்டு ஓட போகிறான். எல்லா எதிர்த்து நிற்கிற எல்லா கிரிகளும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த மந்திரம் தந்திரம் மந்திரவாதி எவனுக்கும் பயப்படாத. இயேசு உன்னோடு கூட இருக்கிறாரு. இயேசு உங்களோடு வல்ல, நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு. நீங்களும் நானும் தான் அடிக்கடி ஆண்டவர் என்ன பண்றோம், விட்டு கொடுத்துறோம். தேவன் நம்மளை விட்டே கொடுக்க மாட்டாரு. அவர் உள்ளங்கையில பத்திரமாய் நம்மளை மூடி வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நான் நிச்சயமா சொல்றேன், இந்த 5வது மாசம் இதே சபையில நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் என் பிரச்சனையை மாற்றினார், கர்த்தர் என் துக்கம் சந்தோஷமாய் மாறினது, என் பிள்ளைக்கு அற்புதம் செய்தார், என் பிள்ளைக்கு நல்ல வேலை வந்தது, கடன் தொல்லை மாறினது, பிரச்சனை மாறினது, வியாதி மாறினது, துக்கம் மாறினது.
உனக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. கூப்பிடுவோமா இன்னைக்கு அப்பாவை? இயேசு வந்தால் தாங்க விடுதலை. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்துச்சு நின்று இன்னைக்கு கரங்களை உயர்த்துங்க. இந்த 5வது மாதம் 4 மாதம் எங்களை சுமந்து வந்தீங்களப்பா, இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஒரு ரகாபா லகா தீனாமா ரகா தீராபா லஷிகி தீரானாமாலா. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. விசுவாசமா சொல்ற கரங்களை உயர்த்துங்க. வெறுங்கையோடு வந்திருக்கிறியா? வெறுங்கையோடு வந்திருக்கிறியா? நிரப்புகிறவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. நிரப்புகிறவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. பாஸ்டர், நாங்கள் ரொம்ப எளிமையான எங்கள் வீட்டுக்கு இல்லைம்மா, நீ எங்கே நின்று கூப்பிட்டாலும் இயேசு வருவார். உன் நிலைமை மாறும். என் அன்பான சகோதரியே, என் சூழ்நிலை மாறாதான் நினைக்கிறீல்ல, உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். அது சீக்கிரத்தில் நீங்கி விட இந்த லேசான உபத்திரவம். யாரார் பலவீனத்தோடு, யாரார் போராட்டத்தோடு, யாரார் பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் என்னை பலப்படுத்துவா. என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் உனக்கு ஒரு அடி, அன்பான தேவ ஜனமே, நீ ஒரு அடி எடுத்து வச்சினா மீதி பாதையை கர்த்தர் உன்னை உருவாக்குவார். சோர்ந்து போய் உக்காராத. எலியா சோர்ந்து போய் உக்காரும் போது காகத்தை கொண்டு போஷித்த தேவன் உங்களை என்னையும் போஷிக்க மாட்டாரா? ஆகாரு ஆண்டவர் சொன்னா, ஏன் அழுகிறான்னு சொன்னா, ஆண்டவர் அவளை நோக்கி கூப்பிட்டா. நீனும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது கிடையாது, மற்றவங்களை நோக்கி கூப்பிடுறோம், மற்றவங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்ககிட்ட இருக்கிறவரை நீ கூப்பிட மாட்டேன்றம்மா. சுத்தி அந்த அம்மா சுத்தி பாலைவனையம் தான். ஆகார் சத்தத்தை கர்த்தர் கேட்டதை போல உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும். உன் முழங்கால் செய்யும். உன்னுடைய மூளை செய்யாதது உன் முழங்கால் செய்யும். இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை இப்பொழுது நிர்மூலமாக்குகிற ஆண்டவர். ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா, ஆவியானவரே இறங்கி வாங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரம் தொடுவதாக இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும், இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனத்தை ஆண்டவர், எல்லா பாடுகள், எல்லா நிந்தனைகளும், எல்லா காரியங்களும் நிர்மூலமாக்குகிற ஆவியான ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட வேண்டுமா ஜெபிக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவர். எல்லாரும் வாயில திறந்து சபைக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம சபை நிரம்ப வேண்டும். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறாரு. இனி நீங்களும் நானும் இந்த சபை இனி பிள்ளைகள் நீங்க சும்மா இருக்க போகிறது அல்ல. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசய பயங்கரமானது. நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்கு ஜனங்களை கொண்டு வர போகிறீங்க. யாராரும் இன்னைக்கு பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க, உன் கரங்களை மாத்திரம் தூக்குங்க. பிரச்சனையோடு, பலவீனத்தோடு, ஏக்கத்தோடு, கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உன் கரங்களை தூக்குங்க. வெக்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன் பிள்ளையை குறித்து கவலைப்படாத, கணவனை குறித்து கவலைப்படாத. நிச்சயமாய் மாற்றும். அம்மா, என்னை மாற்றின தேவன், என்னை மாற்றின தேவன் உன் பிள்ளையை மாற்றுவாரு, உன் கணவனை மாற்றுவாரு தேவன். நீ உன்னோட செபம் இன்னைக்கு உன் பிள்ளைக்காக செபிங்க, உன் கணவனுக்காக செபி, உன் குடும்பத்துக்காக செபி, உன் சபைக்காக செபி. ரகபா லகதா நகதினா நம ரகதரா ஒரிமா லஷிகிதினா நமலா. ஒரு அக்கினி இறங்க போகுது, ஒரு அக்கினி இறங்க போகுது, ஒரு அக்கினி இறங்க போகுது. அப்பா, தூக்குன கரங்களை இப்பொழுது கரம் தொடுவதாக வல்லமையின் ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வந்ததுக்காக நன்றி. ரிகபா லகதரே ஒரிமா லஷகதனா நமலா. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எல்லா காரியங்களும் நிர்மூலமாக்குகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் ஒரே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஆராதனையா. தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நேரம் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற நேரம். ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறாருமா. சபை என்பது நம்மளை உருவாக்குற இடம். சபை என்பது நம்மளை தேற்றுகிற இடம். சபை என்பது நம்மளை கண்ணீரை துடைக்கிற இடம். சபை என்பது நம்மளை பாரங்களை இறக்கிற இடம். அவர் இங்க உலாவி கொண்டு இருக்கிற தேவன். இந்த சபையில தான் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். என் கண்கள் திறந்தவைகளோ, என் செவிகள் கேட்கிற விதமா இருக்கிற சொன்னபடி உன்னுடைய விண்ணப்பத்தை அப்பா, என் தாயார் எனக்காக கண்ணீரோடு செபித்தார்கள். அந்த கண்ணீர் ஒரு நாள் வீண் போகவே போகாது. ஒரு நாள் வரும், அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். ஜீசஸ், ஹalleluya. ரபலா சகதரம ஹalleluya. Hallelujah. சொல்லுமா? Hallelujah.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீர் துடைக்கப்படுவதாக. தொடட்டு எல்லாம் விட்டு கொடுங்க. எஸ் டாடி, அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தெய்வம். மருத்துவத்தால, உலகத்தால, ஞானத்தால, அறிவால, புத்தியால, உங்க பலத்தால, உங்க திறமையால செய்ய முடியாததை இந்த 5வது மாதம் இந்த முதல் தேதியில் அவர் செய்ய அவர் நமத்தில இறங்கி வந்திருக்கிறாரு. ஓ ரேபே ஷாபா லாரா ரியாத்தரா. எஸ் டாடி, பயப்படாத, அவர் உன்னோடு தான் இருக்கிறார். அவர் உன்னோடு தான் இருக்கிறார். பயப்பட தேவையில்லை. விசுவாசத்துல ரேபே ஷாபா லியாத்தரா உரபல்க ராக லீப தாட ரேபே ரியாத்தரா. துக்கத்தின் காலங்கள் முடிவுக்கு வரட்டும். கண்ணீரின் காலங்கள் முடிவுக்கு வரட்டும். வேதனின் காலங்கள் முடிவுக்கு வரட்டும். எஸ் டாடி, இந்த நாளில் திருச்சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக எஸ் டாடி, அவர் உங்களை காக்கும்படி அவர் உங்களோடு தான் இருக்கிறார். எஸ் டாடி, உங்களை காக்கும்படி அவர் உங்களோடு இருக்கிற தெய்வம். எஸ் டாடி, எவ்வளவு சாட்சிகளை கேட்டீங்க. எஸ் டாடி, தேவ அவர் நேற்று மீட்டு வேற்று மாறாதவர். எஸ் டாடி, ரேபே ஷபோலி யாத்ரா ரேபே பே ஷாபா தாரா. ஒரு விடுதலை இறங்கி வருவதற்காக நன்றி அப்பா. ஒரு விடுதலை இறங்கி வருவதற்காக நன்றி. அக்கா மறைந்து போராடுகிற அட்டிய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அக்கா மறைந்து ஆண்டவரை போராடுகிற ஜெபிக்க விடாதபடி ராஜா, சபைக்கு வர விடாதபடி, வேதத்தை வாசிக்க விடாதபடி, விசுவாசத்தில் வளர விடாதபடி எங்க காரியங்கள் மறைந்து இருக்கிறதோ வெளியேறுவதாக ராஜா. அத்தனுடைய ஆளுகை இறங்கட்டும் ராஜா. இது 5வது மாதம்
உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பரிபூர்ண விடுதலை, ஒரு பரிபூர்ண விடுதலை, ஒரு பரிபூர்ண விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். எஸ் ராஜாரி அத்தரா ரேபே சபோலி அத்தரா பாஷா.